வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக பொது நிகழ்ச்சியில் பங்கேற்ற தவிக தலைவர் விஜய். பெரியார் பிறந்த நாளையொட்டி சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் விஜய் மரியாதை. பெரியார் நினைவிடத்தை தொட்டு வணங்கிய தவிக தலைவர் விஜய். மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். பெரியார் திடலில் தவிக தலைவர் விஜயுடன் செல்ஃபி. திமுக ஆதரவாளருக்கு சிரித்த முகத்துடன் போஸ் கொடுத்த விஜய். விஜய் அரசியலில் திராவிட சாயல் உள்ளது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். சாயலை சாயமாக பூசிக்கொண்டார். இப்பவே அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்ல வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் இப்பவே எப்படி எடுபடும்? தம்பி விஜய் என்ன நிறத்தை மாத்த போறாரு? இதெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. நிறைய விஷயங்கள். காலையில ஒரு மாதிரி இருக்காங்க, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்காங்க. விஜயின் செயல் திராவிட உணர்வாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நியூஸ் 18க்கு பேட்டி. பெரியார் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என்பதை உணர்ந்திருப்பதாக அதிமுக முன்னாள் MP அன்வர் ராஜா கருத்து. பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் வாழ்த்து. நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியாவை துண்டாட நினைப்பவர்களால் விநாயகர் சதுர்த்தி விழாவை கூட ஏற்க முடியவில்லை. தலைமை நீதிபதி வீட்டு பூஜையில் பங்கேற்றதை விமர்சித்த எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் மோடி சாடல். தங்கள் அனுமதியின்றி கட்டடங்களை அரசு துறையினர் இடிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. சாலை, நடைபாதை, நீர்நிலைகள் மற்றும் ரயில் பாதை ஆக்கிரமிப்புகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் தொடர்ந்து 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகும் என கணிப்பு. தமிழக கோயில்களை அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் என நியூஸ் 18 குழும நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமன் பேசிய விவகாரம். மனு நீதியை திணிக்க முயற்சி என செல்வ பெருந்தகை K. பாலகிருஷ்ணன் கண்டனம். ஆலயங்களை அறநிலையத்துறையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று புரியவில்லை. பழைய ஆச்சாரங்களை, பழைய மனு நீதிகளை மீண்டும் திணிக்க முயற்சி செய்கிறார்களா? கல்வித்துறை அமைச்சர் அதிஷி டெல்லியின் புதிய முதலமைச்சராக தேர்வு. அதிஷி பெயரை அரவிந்த் கெஜ்ரிவால் முன்மொழிந்த நிலையில் ஆம் ஆத்மி MLAக்கள் தேர்வு செய்தனர். காஞ்சிபுரத்தில் 640 கோடியில் அமைய உள்ள மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை. ஜனவரி மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். மதுரையில் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. 2 ஆசிரியைகள் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த மேலாளரும் மரணம். கும்பகோணம் அருகே ஓடும் பேருந்தில் நடத்துனர் மீது தாக்குதல். CCTV காட்சி அடிப்படையில் காவலர்கள் விசாரணை.
பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட விவகாரம். முன்னாள் பார் கவுன்சில் செயலாளர் ராஜ்குமாரிடம் விசாரணை. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவியை தவறாக வழிநடத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக மருத்துவக் கல்வி இயக்குநருக்கு 5 லட்சம் அபராதம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னையில் இன்று திமுகவின் பவள விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா கொண்டாட்டம். AI தொழில்நுட்பத்துடன் பிரம்மாண்டமாக நடந்த ஏற்பாடு. கேரளாவில் நிபா வைரஸ் பரவுவதால் எல்லையோர மாவட்டங்களில் சோதனை மையங்களை அமைக்க மருத்துவத்துறை அறிவுரை. மலப்புரத்திலிருந்து யாரேனும் நோயாளியாக அனுமதியானால் கண்காணிக்கவும் உத்தரவு. தொண்டி கடற்பரப்பில் சந்தேகத்திற்குரிய இடமாக படகில் நின்றிருந்த 3 இலங்கை மீனவர்கள் கைது. மண்டபம் முகாமில் 3 இந்திய கடலோர காவல்படை விசாரணை. சென்னையில் உள்ள பெரியார் திடலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நேரில் சென்று பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். பெரியாரின் பிறந்த நாளையொட்டி அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அவரது நினைவை போற்றி வருகின்றனர். அந்த வகையில் புதிதாக கட்சி தொடங்கிய தாவேக தலைவர் விஜய் சமூக வலைதளங்களில் பெரியார் பிறந்த நாள் குறித்து இன்று காலையில் பதிவிட்டிருந்தார். பெரியார் வலியுறுத்திய பாதையில் பயணிக்க வேண்டும் எனவும் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் சென்னையில் உள்ள பெரியார் திடலுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோருடன் சென்ற விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 2 கைகளையும் கூப்பி பெரியார் சிலைக்கு மரியாதையையும் தெரிவித்தார். அப்போது அவருடன் சிலர் செல்ஃபியும் எடுத்துக்கொண்டனர். தாவேகாவை பொறுத்தவரை தனது கொள்கை, கோட்பாடுகள் உள்ளிட்டவை பற்றி இதுவரை முழுமையாக விஜய் அறிவிக்கவில்லை. எனினும் கட்சி தொடங்கும் முன்பாக கடந்த ஆண்டு நடந்த மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய விஜய் அம்பேத்கர், பெரியார் மற்றும் காமராஜர் பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறியிருந்தார். இந்நிலையில் பெரியார் திடலுக்கு நேரில் சென்று அவர் மரியாதை செலுத்தியுள்ளார். அரசியல் வட்டாரத்தில் இது கவனம் பெற்றுள்ளது. பெரியாரின் பெயரை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் நடத்த முடியாது எனவும் பெரியார் சிலைக்கு விஜய் மரியாதை செலுத்தியதன் மூலம் அது நிரூபணமாகி உள்ளதாகவும் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். மானமுள்ள ஒவ்வொரு தமிழனும் தந்தை பெரியாரை மானமுள்ள தமிழர்கள் அனைவரும் மதிப்பும் மரியாதையும் செலுத்துவார்கள். அப்போ அந்த வகையில் இவரும் செலுத்தியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் பெரியாருடைய பெயர் உச்சரிக்காமல் யாரும் அரசியல் நடத்த முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை இது இப்பொழுது அரசியலில் நிரூபணமாகியிருக்கிறது. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத நடிகர் விஜய் பொதுவான நபராக இருக்கப் போவதில்லை என பாஜக தலைவர்கள் கூறி வருகின்றனர். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் தெரிவித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். விஜயை பொறுத்தளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார் என்று நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் ஒரு வாழ்த்து சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இதிலிருந்து அவர் ஒரு பொதுவான ஆளாக இருக்க போவதில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை. தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும். நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை. நான் தெலுங்கானால இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது, தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை, ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை. இது ரொம்ப அப்பட்டமா அப்படிதான் தெரியுது. போவாருன்னு என்ன, அவர் தான் சாயலை சாயமாக பூசிக்கொண்டாரு. இப்பவே
அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்ல வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் இப்பவே எப்படி எடுபடும்? 2 பேரும் விடுவாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் விடுவாங்களா? நான் கேட்கிறேன். சினிமாயே திரைப்படத்தையே திரையிட விட மாட்டேறாங்க, ஒரு மாநாட்டை நடத்த விட மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் தேசியத்து கூட வந்தாலாவது ஓகே, நம்மளாம் ஒரு பரந்த மனப்பான்மையோடு எடுத்து செல்வோம் இருக்கோம். திராவிட சாயத்தை பூசிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான்.